புதுச்சேரியில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமியின் மரணத்திற்கு கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் குழந்தைக்கான உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த குழந்தையின் உடலான பெற்றுக் கொள்ளப்பட்டு அவருடைய முத்தையால்பேட்டையில் உள்ள அவருடைய பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்நிலையில் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகே சாலை மறியலில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையை கண்டித்து மற்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அங்கு குவிந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் கலைந்து செல்லாமல் பொதுமக்கள் முற்றுகையிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த உடலானது அவர் அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட நிலையில் அந்த உடல் அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என அறிந்து உடனடியாக அவர்களை அங்கிருந்து களைய செய்தனர். ஆனால் களைய மறுத்தால் போலீசார் அவர்களை தடியடி அடித்து களைய செய்தனர். அதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த தடியடியை அடித்து அங்க இருக்கிற பொதுமக்களை களைய செய்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அங்கிருந்து களைய செய்தனர். தற்போது தடியடியை நடத்தியதால் அந்த பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்ற நிலையில் உடலானது அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது.